சமீப காலத்தில் நம்ம வந்து கல்யாணி ராகத்தில் இருந்த பாடல்கள் கம்போஷன்ஸ் இத்தனை கம்போசர்ஸ் எவ்வளோ பாடல் பண்ணியிருக்காங்க, அதை பற்றிலாம் பேசிகிட்டே இருந்தோம். கல்யாணி ராகம் மாதிரியே கல்யாணி பேர் வச்சு ஒரு ராகம் இருக்குது, அதுதான் அமீர் கல்யாணி. இந்த ராகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதை கேட்டாலே ஓரளவுக்கு வந்து இது மாதிரி இருக்கே, ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கே அதுவா அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபீல் தரக்கூடிய ஒரு பாடல், வந்து ஃபீல் தரக்கூடிய ராகம்னு சொல்லலாம். அந்த காலத்தில் இந்தி படங்கள்லாம் நான் பார்க்கும்போது அந்த ஸ்கூல் ப்ரேயர் சாங் காட்சி இருந்துச்சுன்னா இந்த பாட்டு தான் பாடிட்டு இருப்பாங்க. தாரே ராரே தானே நான தாரே 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 தாரா அப்படி அதுக்குள்ளே வில்லன் வந்துடுவார், குழந்தைங்களாம் செதறி அடிச்சுட்டு விடும். ஏன் ஸ்கூல் ப்ரேயர் சாங்கில் இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருதே, ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சுது இது அமீர் கல்யாணி அப்படிங்கிற ஒரு ராகம். இந்த ராகத்தை ரொம்ப இனிமையாக கர்ணன் படத்தில் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசை இரட்டையார் அவர்கள் ரொம்ப அருமையாக அதை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. பி சுஷீலாம் அவர்களுடைய குரல் அதை விட அதை வந்து எடுத்து கொடுக்குற அந்த ஒரு ஃபீல் பயங்கரமாக இருக்கும். அந்த ஆர்கஸ்ட்ரேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து என் உயிர் தோழி கேளொரு செய்தி, இதுதானா என் மன்னவன் நீதி. இது வந்து பாடவே தெரியாத ஒரு ஆள் நான் பாடும்போது இவ்வளோ அருமையாக இருக்குன்னா அந்த குரலில் கேட்கும்போது எவ்வளோ இனிமையாக இருக்கும். அப்படி ஒரு கம்போஷன் அமீர் கல்யாணிக்கு உதாரணம் அப்படின்னு எடுத்து வச்சோம்னா இந்த பாட்டு கண்டிப்பாக நம்ம வைக்கலாம், கேட்டு தேக்கலாம்.